தமிழ்நாட்டின் ஒரு அமைதியான கிராமம். பச்சை வயல்கள் சூழ்ந்த ஒரு சிறிய உலகம். அந்த வீட்டில் இருந்தாள் அன்பு நிறைந்த பாட்டி. ஒரு நாள் பாட்டியின் பேரன் கார்த்திக் வந்தான். அவனுக்கு இந்த கிராமம் புதுசா சலிப்பா இருந்தது. இரவு வந்ததும் புதிய இடம் அவனை அமைதியாக விடவில்லை. காலை ஒளியில் பாட்டி அவனை மெதுவாக எழுப்பினாள். வயல்களில் நடந்தபோது அவன் மனசு மெதுவாக திறந்தது. வெள்ளை கொக்குகள் பறந்தது. அவன் கண்கள் அதில் மூழ்கின. சூரியன் நீரில் ஒளிர்ந்தது. அவன் அதை தொட்டான். பாட்டி சமைத்த மீன் குழம்பின் வாசனை வீட்டை நிரப்பியது. குழம்பு கொதிக்கும் ஒலி அவன் மனதை கவர்ந்தது. வாழை இலையில சாப்பிட்ட அந்த நேரம் அவனுக்கு புதுசு. அவன் முதன்முறையாக சிரித்தான். Rain came. The village sang music. வாசலில் உட்கார்ந்து மழையை பார்த்தார்கள். பாட்டியின் கதைகள் காலத்தை உயிர்ப்பித்தது. அந்த கதைகளில் அவன் தூங்கிவிட்டான். ஆற்றில் மீன் பிடிக்க கற்றுக்கொண்டான். மரத்தில் ஏறினான். பயத்தை மறந்தான். மாடுகளுடன் பழகினான். இயற்கையை உணர்ந்தான். மாலையில் இருவரும் அமைதியாக உட்கார்ந்தனர். கிராம குழந்தைகளுடன் விளையாடுகிறான். அவன் மகிழ்ச்சியுடன் சிரித்தான். நாட்கள் ஓடின. ஆனால் நினைவுகள் நின்றன. பிரியாவிடை நேரம் வந்தது. பாட்டியின் கையை அவன் பிடித்தான். பாட்டியை பிரியும் நேரம் வந்தது. கார் நகர்ந்தது. அவன் திரும்பி பார்த்தான். பாட்டி மட்டும் அந்த வாசலில் நின்றாள். அவன் தெரிந்து கொண்டான், இது நிரந்தரம் இல்லை. அவனுக்கு இன்னொரு வீடு இருக்கிறது என்று.